கிரிக்கெட் உலகின் ஜாம்பவானும் பிரபல கிரிக்கெட் வீரருமான லசித் மாலிங்க தனது முகநூலில் அண்மையில் பதிவொன்றை இட்டிருந்தார். அதில் இளம் வீரர் ஒருவரின் திறமையான பந்துவீச்சு காணொளியொன்றை பதிவு செய்து இவர் பற்றிய தகவலை எனக்கு தருமாறும், திறமையாக பந்து வீசக்கூடிய இவருக்கு எதிர்காலத்தில் கிரிக்கெட்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் பாராட்டி அந்த காணொளியை பதிவு செய்ததுடன் மில்லியன் கணக்கிலான பார்வையாளர்களை கொண்டு சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட பந்து வீச்சாளராகவும் காணப்பட்டார். இது தொடர்பில் எமது யூடிவி செய்தி பிரிவினர் ஆராய்ந்த போது குறித்த சிறுவன் அனுராதபுரம், ஹொரவாபுத்தான, பத்தாவ என்ற பிரதேசத்தினைச் சேர்ந்த முகம்மட் பழில் மற்றும் மர்சூக்கா ஆகியோரின் மூன்றாவது புதல்வரான முகம்மட் பைனாஸ் என்று நாம் அடையாளம் கண்டோம். வீரச்சோலை முஸ்லிம் வித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகின்ற இவர் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வமானவர் எனவும் சிறுவயதிலிருந்து திறமையாக விளையாடக்கூடிய நபராக இருந்து வருகின்றார். ஹொரவாபுத்தான பிரதேசத்தில் உள்ள ஹமாஸ் ரோயல் விளையாட்டுக் கழகத்தினூடாக விளையாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த இளம் வீரர் பைனாஸின் திறமையை வாழ்த்துவதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் நேரடியாக இளம் வீரரின் இல்லத்திற்கு சென்று வாழ்த்தியுள்ளார். மேலும் அப்பிரதேசத்தில் உள்ள மைதான பிரச்சினைகள் தொடர்பிலும் விளையாட்டுக் கழகங்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இம்மாணவனின் எதிர்கால கற்றல் செயற்பாடுகள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் அப்பிரதேச விளையாட்டுக் கழகங்களினால் எடுத்துரைக்கப்பட்டது. வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு அவ்வூர் மக்கள், இளம் வீரரின் குடும்பத்தினர் நன்றிகளை தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனால் இளம் வீரருக்கு ஒரு தொகை பணம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மைதான பிரச்சினைகள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பிலும் அப்பிரதேச வீரர்களுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த இளம் வீரர் பைனாஸுடன் கிரிக்கெட் வீரர் லசித் மாலிங்கவின் செயலாளர் உரையாடியதுடன் அவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் நாடு திரும்பியதும் லசித் மாலிங்க சந்திப்பதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? அப்ப எங்க படிக்கிறீங்க? ஸ்கூல் 10ஆவது சார், கிரவுண்ட் 10ஆவது எல்லாம் அங்கதான் மரமாயி அங்க போயிருக்கிறேன். இந்த ஊர்ல பேர் தானே 10ஆவது. உங்களோட தேசிய அப்படியே அசாம் தான் கேப்டன் மெச்சலுக்கு போறதா? நீங்க எங்கெல்லாம் போறது? போனா வெண்டுட்டு வரதா வேற எப்படி கண்டுபிடிச்சது? சின்ன வயசுலேருந்து நல்லா விளையாடுறேன். பெரியாக்கள் இருந்தாலும் பெரியாக்களையும் ஒரு கடைக்கும் கஷ்டப்படுறது நிறைய. அதெல்லாம் தான் கொஞ்சம் எவ்வளோ காலம் பயன்படுத்தி 2-3 வருஷமாக அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமாக தான் நல்லா விளையாடுறேன். ஃபஸ்ட்டு பள்ளியோட கோல் அடிக்கிறது நிறைய டீமில் உள்ள பெரிய பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பெரிய மேட்ச் ஒன்றுதான் ஒரு ஃபேமஸான பெரிய மேட்ச் ஒன்று. சூப்பர் பெரிய டீம் உண்டு. பெரிய ஒரு டீம் தான் மேட்டில் ஓவர் ஒன்று இருந்தது. பெஸ்ட் ஓவர் கொடுத்த பெஸ்ட் ஓவர் சின்னப்படி ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகினது. தான் லைவ் அவர் மல்லிங்க பார்த்து அது யார் எடுத்து போட்டது வீடியோ? அந்த டீமில் ஒரு ஆள் எடுத்து போட்டு சூப்பர் தந்து அவங்க எடுத்து போட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தேன். ஒரு சின்ன பொடியெல்லாம் மாதிரி குடிக்கிட்டான் அப்படின்னு. அது எப்போ நடந்த மேட்ச்? போன சனி கிழமைக்குள்ள நாடு முழுக்க இப்போ உலகம் முழுக்க தெரியும். இப்போ ஃபைனான்ஸ் ஏதோ அம்மா அப்பா நல்லது சிரிப்பாங்களா? என்ன உங்களோட ஆசை என்ன? கிரிக்கெட் அணியில் இலங்கை கிரிக்கெட் அணி எவ்வளோ காலமாக இருக்கலாம் போது? 2005 இந்த ஊர்லையா? 10ஆவதுலையா? எப்படி கிரிக்கெட்டை நீங்கள் எவ்வளோ காலமாக விளையாடுறீங்க? 2-3 வருஷம். நல்ல விருப்பமாக தான் இருக்காது. அதில் நீங்கள் விரும்புகிற ஸ்கூல் போகணும். 4-5 ஸ்கூல் இருக்கா. நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உள்ளது நீங்கள் சொல்கிற மாதிரி
எனக்கு தெரிஞ்ச நான் சைடால படித்தேன். நம்ம தான் A level படித்தேன். அங்கே இருக்க ஹாஸ்டல் வச்சுக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் ஓகே. பள்ளி 5 நேரம் தொழுவேன். கிரவுண்ட் 3 பெரிய கிரவுண்ட் இருக்குது. விளையாடுவோம். இன்ஷால்லாம் வேறொரு கிளப்லேயும் கூட சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கொள்ள இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எல்லாம் இருக்குது. அந்த மாலைங்கரையும் அவங்களையும் கிளப் கொண்டு இருக்கு. அவங்கள்ட்டையும் காய்ச்சி அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளப்பில் போட்டால் அவர் ஈவினிங் போவார். கிளப் ப்ராக்டிஸ் சனி ஞாயிறு போகிறாரு. ஸ்கூலில் மற்ற டைமில் படித்து போடுவார். தங்குறதுக்கும் சாப்பாடு எல்லாம் பார்த்து போடுவாங்க. பாதுகாப்பு எல்லாம் மீட்டே அது பொது விஷயம். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டை விட்டு மார்க்கெட்டோட படித்தா தான் நல்லா வரும். மார்க்கெட்டோட விளையாடினா தான் நல்லா வரும். அது கவனமாக இருந்து கொள்ளலாம். உங்களோட ஆசை கொழும்புல படிக்கிறதா இல்லை இங்கே படிக்கிறதா? கொழும்புல படிக்க ஆசை. ஏதாவது ஸ்கூல் மனசில் இருக்கா? கிளப்புகளை பற்றி தெரியுமா? கிரிக்கெட் கிளப்புகள் இருக்குதானே, எஸ்எஸ்சி அது அதெல்லாம் தெரியாது. இன்னுமே தெரியாதா? அது தெரியுமா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் துவா செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கும் சான்ஸ். உங்களுக்கு வேற என்ன தேவை? நீங்க உங்களுக்கு போல் இல்லை, பெட் இல்லை. உங்களுக்கு சொந்த தேவையா? போல் பெட்டு. வேற என்ன தேவை? ஷூ இருக்கா? நல்ல ஷூ. என்ன ஷூ போட்டிருக்காரு? என்ன சைஸ் உங்களோட? என்ன ஷூ பாவிக்கிறீங்க? வாங்கி கொடுக்கலாம். நீங்க நல்ல ஷூ, நல்ல உடுப்பு, நல்ல போல் எல்லாம் உங்களுக்கு பெட்டு சாமான் எல்லாம் வாங்கி விளையாடுங்க. இன்ஷால்லா அம்மா அப்பாவோட கதைச்சி குடும்பத்தோட கதைச்சி நீங்கள் படிக்கிறதுக்கு பலாமில் ஒரு நல்ல ஸ்கூல் தேவைன்னா சொல்லுங்கள். இன்ஷால்லா அதே மாதிரி ஒரு கிளப்பில் சேர்ந்தாலும் நான் இன்ஷால்லா கதைச்சி ஸ்கூலையும் அங்கே தங்கி படிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்தாங்க. வாப்பாவோட அம்மாவோட கதைச்சி போட்டு இந்த நம்பரை தரேன். மக்கள்கிட்ட இதுக்கு தான் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம். நீங்களும் இன்ஷால்லா முன்னுக்கு வாங்க. சரியா? என் பேர் வந்து ஹலீல் முகமது ஃபைனாஸ். ஊர் வந்து 10 நமாசனை 2-3 வருஷமாக விளையாடுவேன். NCC கிரிக்கெட் கழகத்தில் நான் வெளிக்குள்ள படித்தேன். பழிங்க சார் என்ன வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் எங்களோட வீடியோவை பார்த்து அவரை பேஜில் போட்டீங்க சார் வந்து எனக்கு நல்ல சந்தோஷம். அவர் எங்களோட பற்றாக்குறை நிவர்த்தி செய்வார் சரி நம்புவேன். நல்ல இன்னும் மேலும் செய்வான்னு நான் எதிர்பார்க்கிறேன். எதிர்காலத்தில் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமில் விளையாடுறதுக்கு ஆசை. எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய மகன் முகமது ஃபைனாஸ் அவர்களை இவ்வளவு தூரத்திலிருந்து எங்களுடைய அல்ஹாஜ் இசாத் மதுதீன் அவர்கள் வருகை தந்ததற்கு எமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து என்னுடைய மகனோடு பேசி நல்ல முறையிலே பேசி என்ன செய்ய வேணும், இதுக்கு மேலே என்ன செய்ய வேணும் என்று எல்லா அறிவுரையெல்லாம் வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பத்திலிருந்து என்னை காண்பதற்காக வருகை தந்த ரிஷாத் பத்ருதீன் சாருக்கு நாம் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலிங்க சார் என்ற முழு உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தியதற்கும் மாலிங்க சாருக்கும் நான் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெற்று வளர்த்த அம்மா அப்பாவுக்கும் இளைஞர் கழகத்துக்கும் ஊர்வாசிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முன்னாடி பேசப்பட்ட என்னுடைய கொடிமலைங்க என்று சொல்லக்கூடிய ஃபைனாஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட ஷாட் பத்ருதீன் சார் அவர்கள் இங்கே அவருடைய வீட்டுக்கு சந்திச்சிட்டார். ஜஸாக்குமுல்லாஹ் தான் மிச்சம் ஒரு சந்தோஷம். என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து சார் மூலமாக அவருக்கு நல்ல ஒரு கல்வியை வழங்கி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலத்தில் நம்மளோட நேஷனல் டீமில் விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை
சார் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மீதும் எங்கள் ஊர்வாசிகள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்னும் அவரை போல வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள் 2 பேர் போலர் மணிங்க மாதிரியே பந்து வீசக்கூடிய போலர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சரியான ஒரு வசதி இல்லை எங்களுக்கு. இன்னும் இன்ஷா அல்லாஹ் அப்படி வசதிகள் இருப்பாங்க நம்ம சமூகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வீரர்களை எங்களால் உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். நான் மீண்டும் சொல்லியிருந்தேன் இந்த சாத் முல்லா ஹைரா எங்கள் சாத் பதுதீன் சார் அவர்களுக்கு அவரை இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வீரரை உருவாக்குவார் என்பது எங்கள் மீது நம்பிக்கையாக இருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற அவர்களுக்கும் மற்றும் ஊரை சேர்ந்த ஊர்வாசிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது ஊரிலிருந்து முக்கியமாக பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஃபைனாஸ் அவர்கள் இப்போது சோசியல் மீடியாக்கள்லேயும் நிறைய ஊடகங்களின் ஊடாகவும் அவரை முகங்கண்டிருக்கிறார்கள். அவருடைய திறமையை முன்வைத்து காட்டியிருக்கிறார்கள். அவர் மேலும் முன்னேறி செல்வதற்கு எங்களுடைய வல்ல அல்லாஹ்வை முன்வைத்து பிரார்த்தனை செய்வதோடு அவருக்கான போதிய கல்வியையும் மற்றும் அவருடைய திறமையை காட்டுவதற்கு உதவியாக இருக்கின்ற அனைவரையும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு இந்த இளைஞர் கழகத்தில் ஒரு உறுப்பினராக நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த இளைஞர் கழகத்தினால் இவரை முன்னேற்றி செல்வதற்கு இன்னும் நிறைய பேர் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு எல்லாரும் துவா செய்வோம் அவருக்காக வேண்டி அவர் நல்ல இடத்துக்கு போவதற்கு. சொல்றாரு 3 பேர் சின்னவர் தான் சொல்றாரு பெரியவர் சொல்லு அப்பா இடத்துக்கு வந்து நான் கல்வி இந்த பக்கம் எல்லாம் டபுள் சைடில் யாராங்க அங்கே தள்ளுதான் டபுள் சைடில் யாராங்க இந்த பின் போட்டு வேணும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.